அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க குண்டல சக்தி எங்கே இருக்குது, இறைவனை எப்படி அடைய முடியும்னு. ஒரே ஒருத்தர் அடைஞ்சிருக்கிறாங்க இறைவனை. யாருன்னா ஒரு பெண்ணும் அடைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு பெண்ணும் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த குண்டல சக்தியை ஒரு பெண்ணும். எப்படின்னு கேட்குறீங்களா? அதை நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதும் 10 மாத காலம் 10 மாத காலம் அவங்க வயிற்றில் சுமக்கிறாங்க பாருங்க. அதுதான் குண்டலி சக்தி. நீங்கள் ஆண் பெண் ஒன்றா சேரும் போது ஒரு குழந்தை ஒன்று உருவாகுது இல்லை? அந்த குழந்தை யார் சுமக்கிறது? பெண் சுமக்கிறாங்க. அந்த பெண் இல்லை ஆணுக்கு கூட சுமக்கிற இது கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது. அந்த பொறுமை இல்லாதனால இறைவன் என்ன பண்ணிட்டாரு, பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த குண்டலினி சக்தியை பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை சுமக்கிற பாக்கியத்தை பெண்ணுக்கிட்ட கொடுத்து அவங்க தான் சுமக்கிறாங்க. அவங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க, பெண்களை பூமாதேவிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த 10 மாத காலம் அந்த குழந்தைய பொறுமையாக என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன செய்யலாம் எல்லாமே தெரிஞ்சுக்கின்னு அந்த குழந்தைய பந்தோபஸ்தாக பார்த்து உங்கள் ஜீவனை, ஒரு ஆம்பளையோட ஜீவனை அவங்க கட்டி காப்பாற்று, குடும்பத்தையும் கட்டி காப்பாற்றி உங்களுக்கும் சந்தோஷம் கொடுத்து எல்லாத்தையும் செய்கிறாங்க பாருங்களேன். அவங்க தான் பெண்ணின் குலவிளக்குன்னு சொல்கிறது. பெண்ணுக்கு உதாரணம் எல்லாமே அதுக்கு தான் சொல்கிறது. இப்போ பெண்ணுங்கள் எப்படி இருக்கிறாங்கல்ல, ஆனால் பெண்ணு தான் தெய்வமே. அந்த 2 இறைவனை அடைய முடியாது. அவங்க 2 மட்டும். அந்த 10 மாத காலம் ஒரு குழந்தைய சுமக்கிறது பெண் தெய்வமாகும் போது அவங்க வேறு ஊன்றாங்க. அந்த இடத்துல வேறு ஊனி அந்த குழந்தைங்களுக்கோசமே 2 பேரும் ஆண் பெண்ணும் குருவி மாதிரி 2 பேரும் அந்த குழந்தைய கட்டி காப்பாற்றுறதுக்கு 2 பேருமே பாடுபட்டு, ஒருத்தவங்க சாப்பாட்டுக்கு பாடுபட்டாங்கன்னா ஒருத்தர் குடும்பத்துக்கு குழந்தைக்கோசமே பாடுபட்டு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ஆளாக்குறாங்க. அந்த 2 வருஷ காலம் ஒன்று இருக்குது. இறைவன்கிட்ட செய்கிறதுக்கு 12 வருஷ காலம் சொல்கிறாங்க. இது 10 வருஷ காலத்தோடு நிப்பாட்டிடுறாரு இறைவன். நீங்கள் குடும்பத்தில் ஐக்கியமாகுங்க. இப்போ இறைவன் அடையிறதுன்னா அந்த 2 வருஷ காலம் எக்ஸ்ட்ரா ஆகும். இது 2 வருஷ காலம் எக்ஸ்ட்ரா ஆகுது. எக்ஸ்ட்ரா ஆகி இறைவன் அடைய வைக்கிறார். அந்த 2 வருஷ ரகசியத்தை எந்த சித்தருங்களும் உங்களுக்கு சொன்னது கிடையாது. அது சொல்லவும் கூடாது. அது நிறைய பேர் சொல்லியிருந்தா கூட அதை பாதியை சொல்லிட்டு பாதியை விட்டுருப்பாங்க. இப்படி அடையலாம், அப்படி அடையலாம், இப்படி பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்களா கண்டி. ஆனால் அடையலான்னு தான் சொல்லியிருப்பாங்களா, எப்படி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது, அது சொல்லவும் கூடாது. அதுக்கு தான் இந்த போக்கில் போனீங்கன்னா இறைவனை அடையலாம். இறைவன் போக்கில் போனேன்னா அடைய முடியாது. அது யாராலையும் அடைய முடியாது. உலகத்தில் யாராலையும் அடைய முடியாது. நான் கேரண்டியாக சொல்லுவேன், யாராலையும் அடைய முடியாது இறைவன். சித்திரை அடையலாம். சித்திரைன்னா ஆட்டம் பாடலாம், இறைவன் அருளை பெறலாம், அதெல்லாம் பண்ணலாம். இறைவன் அருளை நீங்கள் எப்பவுமே பெற்றுதான் இருக்கலாம். ஆனால் இறைவனை அடையிறதுக்கு மறுஜென்மமும் நம்மளுக்கு கிடையாது. மறுஜென்மம் இல்லைன்றது அப்பா. நீங்கள் போடுற ஒரு விதையும் மறுஜென்மமே அப்படி சொல்கிறார். ஒரு மரத்துக்கு விதைன்னா அதுக்கு ஒரு மறுஜென்மம். ஆடு மாடுக்கு எல்லாத்துக்கும் மறுஜென்மம் இருக்குது. மறுஜென்மம் எடுக்கக்கூடாது, மறுஜென்மம் பூர்வ ஜென்மம் எதுவுமே கிடையாது உலகத்தில். பூர்வ ஜென்மம் கிடையாது, மறுஜென்மம் கிடையாது. இப்போ வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்க்கணும். இதெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. பூர்வ ஜென்மம். ஆனால் இந்த ஜென்மத்திலே அதை அனுபவிச்சிடுவாங்க வேதனையெல்லாம்.
இப்போது இந்த ஜென்மத்திலே வந்து நீ இந்த வயசில் பண்ண பாவத்தை கடைசி வயசில் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவன் இது கொடுத்துருக்காரு. அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. இப்போ இந்த வயசில் யாருன்னா துன்பப்படுத்தியிருந்தீங்கன்னா கடைசியில் வந்து உனக்கு அந்த துன்பம் கிடச்சிரும். துன்பத்தை அனுபவிச்சுட்டு வா அப்படின்ட்டு கொடுத்துருவாரு. அப்படி இருக்குதே தவிர நீங்கள் பூர்வ ஜென்மம் இந்த ஜென்மம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பூர்வ ஜென்மம் கிடையாது, மறுபிறவியும் கிடையாது. மறுபிறவின்றது நம்ம வந்து விதையை போடுறது தான். இப்போ வந்து நம்ம வந்து குழந்தை பிறக்கிறோம், அப்புறம் நம்ம குழந்தை பிறக்கும், அப்புறம் அதுதான் மறு ஜென்மங்கள் அப்படியே சூழ்ச்சியாக வந்துக்கினே இருக்கும். இதுதான் மறு ஜென்மம், அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், அடுத்த நம்ம தானே ஜென்மம் எடுக்கிறோம் அடுத்தது. இப்போ மரத்துக்கு ஒரு கொட்டை தான் மறு ஜென்மம். நம்ம வந்து ஒரு மறு ஜென்மம்னா நம்ம குழந்தை நம்மளை மாதிரியே இருக்கும், அது நம்ம மறு ஜென்மம். நம்ம குழந்தையோட குழந்தை அது மாதிரியே இருக்கும், அதோட மறு ஜென்மம் அது. இப்போ வந்து ஒரு குழந்தை பெற்ற தாயை என்ன சொல்லுவாங்க, மறு ஜென்மம் எடுத்துருக்குறாப்பா, இறைவன்கிட்ட போயிட்டு வந்துருக்குறாப்பா, அந்த குழந்தை பெற்று எடுத்துருக்குது இறைவனுக்கு போயிட்டு வந்த சமம், மறு ஜென்மம் எடுத்துருக்கிறா சொல்கிறேன். அப்போ வந்து அது வந்து மறு ஜென்மம்னா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து மறு ஜென்மமாக அவங்க வெளியே வந்திருக்காங்க. உயிர் போகிறதுக்கு சமம், உயிர் போய் உயிர் வரும் அந்த குழந்தை பிறக்கும்போது. அதுதான் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குண்டல சக்தி வந்து ஒரு பெண் தாய் வந்து குழந்தை பிறந்து வெளியே வர்றது தான் அந்த இறைவனோட ஆற்றல். அது வந்து அந்த பெண் தாய்கிட்ட தான் இறைவன் கொடுத்து வச்சுருக்காரு. அந்த தாயை அந்த வல்லமையை கொண்டு அந்த மூச்சை கொண்டு அந்த குழந்தைய வெளியே கொண்டு வர்றது தான் நீங்கள் கேட்குற குண்டலி சக்தி. இறைவன்கிட்ட அடையிறது அது வேறு விதமாக இருக்கும். குண்டனு சக்தின்னு சொல்கிறீங்க பாருங்க, தாய்கிட்ட கேளுங்க, அது ஒரு தாய் மாறிக்கிட்டேன்னு கேளுங்க, என்னன்னு தெரிஞ்சிடும். உப்பு வந்து அறுத்து எடுக்கிறாங்க, அது வேறு விஷயம். 10 குழந்தை பெருப்பாங்க, 12 குழந்தை பெற்றிருக்காங்க அந்த காலத்துலலாம். அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஒரு குழந்தைக்கும் எவ்வளோ வலியை அனுபவிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து அவங்க வந்து முக்கிய திணறி இறைவன்கிட்ட போய் அதை இப்போ வெளியே கொண்டு வர்றதுக்காட்டி போதும்னு ஆகிடும். நீங்கள் என்னென்னா உக்காஞ்சிக்கினே இருந்தால் இறைவனை அடைஞ்சிடலான்ட்டு உக்காஞ்சின்னு நான் இறைவன் அடையலான்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து நம்ம இப்போது இயற்கையில் வந்து நம்ம குண்டனை சக்தியை எப்போ வந்து மனைவி உடம்புல நம்ம செலுத்துகிறோமோ அப்பயே நம்மளுக்கு குண்டலி சக்தி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம 2 பேரும் ஆண் பெண் செயற்கை ஆகுறாங்க, அப்போ அவர் இந்த ஊதவத்திங்கோ இதெல்லாம் ஏற்றுவாங்க, பார்த்துங்கோ வாசனை துறையங்கள் ஏற்றுவாங்க. அப்புறமேட்டு நிறைய பலகாரம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த காலத்துலலாம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்டு வல்லமையோட அந்த வாசனை பொருளுங்க மல்லி இந்த இதெல்லாம் நிறைய பொருளுங்க வாசனை துறையம் தான் வைப்பாங்க. அந்த இடத்துல வைக்கும் போது அந்த குண்டலி சக்தி ஸ்டார்ட் ஆகி அந்த ஆண் பெண்ணை ஐக்கியமாவாங்க. அப்போ தான் வந்து அது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு தான் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாத இப்போ என்னன்னா இது கஞ்சியை குடிக்கணும், கூழை குடிக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து தமிழ் கலாச்சாரத்தை அடக்குறாங்கன்றது தெரியல உங்களுக்கு. அடக்குறாங்க எல்லாத்தையும் வந்து வாங்க ஆன்மீகத்துக்கு வாங்க, இப்படி தான் இருக்கணும் ஆன்மீகம், இப்படி தான் இருங்க. இப்படி ஆன்மீகம் கிடையாது, அப்படி ஆன்மீகம் கிடையாது. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் எப்படி இருக்குதோ அதுதான் ஆன்மீகம். தமிழ் கலாச்சாரத்துப்படி நடங்க, ஆன்மீகம் அங்கே இருக்குது. இவங்க படி போட்டிங்கன்னா ஆன்மீகம் கிடையாது. போய் சும்மா இருந்துக்கின்னு அவங்க சொல்கிற போதனையை கேட்டுக்கின்னு அவங்க கொடுக்குற மருந்தை சாப்பிட்டுக்கின்னு அவங்க கொடுக்குற இது எடுத்துக்கின்னு அதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. நம்ம எது ஒன்றாலும் சாப்பிட்லாம், ஆடு மாடெல்லாம் எல்லாமே சாப்பிடுது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்மளும் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருங்க. குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க இப்போ வந்து மனைவி போயிட்டோம்னா சகலமும் போச்சுன்னு சொல்லுவாங்க. அதில் தான் இறைவனே போயிட்டாருன்னு அர்த்தம். ஒரு மனைவி நம்மக்கிட்டேருந்து போயிட்டாவே சகலமும் போயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு ஒன்று இருக்குது, ஆதியம்மாவலே அந்தம்மாவலே. ஆதினா நம்ம உணர்வு அவள் தான். ஆதியம்மாவலே அந்தம்மாவலே சொந்தமும்மாவலே சொகமும்மாவலே உற்ற நண்பனும் அவளே அவளே உயிரும் அவரே உணர்வும் அவளே.
அம்மாவில் உயிரினும் நம்ம குழந்தைக்கு தாயம்மோட உணர்வு அவள்னு நம்ம உணர்வில் தான் அவள்கிட்ட ஈடுபாடு கொள்கிறோம். அது உயிரும் அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுங்கன்னு ஒரு ஆன்மீக வரை சொல்கிறாங்க. அதில் தான் உங்களுக்கு பேரின்பம் வருது. அந்த பேரின்பத்தை விட்டுட்டு என் கூட வந்துடுங்கோ. உங்களுக்கு வந்து குழந்த தான் பேரின்பம், பொண்டாட்டி தான் பேரின்பம், தாய் அன்பு தான் பேரின்பம், அந்த அப்பா தான் பேரின்பம், சொந்த அன்பு தான் பேரின்பம். அதை விட்டுட்டு வந்துடுங்கோ, சன்னியாசியாக வந்துங்க. எல்லாரும் சன்னியாசியாக போயிட்டா அப்போ குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? அப்போ எல்லாரும் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஆண்டி ஆகிடுங்கோ. நீங்கள் சந்தோஷத்தை இழந்துடுங்க, நாங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். உங்கள் சந்தோஷத்தெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க. ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, உண்டியில் பணம் போடுறீங்க, யார் சந்தோஷமாக இருப்பாங்க? அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம போடுற விதையை வச்சு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க மரத்தை வளர்த்து நிழல் காண்றாங்க. நம்ம பிச்சைக்காரனவே இருக்கணும். இதுக்கு தான் வந்து அதே மாதிரி நம்ம வந்து இறைவன்கிட்ட போகும்போது அந்த ஒரு பாட்டு வரும். ஆதியம்மாவரே, அந்தம்மாவரே, சொந்தம்மாவரே, சுகமும் அவரே, உற்ற நண்பனும் அவரே அவரே, உள்ளமும் அவரே, உயிரும் அவரே, அவரது காலடி சென்று விட்டார், உள்ளமும் மகிழ்ந்து இருக்குமைய. அதே மாதிரி பொண்டாட்டிகிட்டு போகும்போது உள்ளும் மகிழும், இறைவிட்டு போகும்போதும் உள்ளும் மகிழ்ந்துடும். நீங்கள் பொண்டாட்டி அம்மா இல்லைனாலும் அப்பா இல்லைனாலும் நீங்கள் பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு உக்காந்தாலே உங்கள் உள்ளெல்லாம் மகிழும். அதே மாதிரி பிள்ளைங்க வந்து ரத்த பாசத்தில் தான் அந்த ரத்த பாசம் தான் அம்மாவுக்கு இருக்கும். ஆனால் வந்து அப்பாவுக்கு தான் அதிகமான பாசம் இருக்கும் குழந்தைங்கள பார்த்து. அதே மாதிரி தான் இது வந்து எல்லாமே வந்து குடும்பத்தில் தான் இருக்குது. எங்களை மாதிரி ஆளுங்க தான் இறைவன்கிட்ட போய் சேரணும். நீங்கள்லாம் போகக்கூடாது. உங்கள் குடும்பத்தை நல்ல மாதிரி வச்சுக்கோங்க, அன்பாக வச்சுக்கணும். மெயின் அன்பாக இருக்குங்க, சிரிச்சுக்கினே இருங்க, சந்தோஷமாக இருங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அன்பாக இருங்க, சடாய்க்காதீங்க. உங்கள் அழகில் தான் வந்து இந்த உலகமே இருக்குது. ஒரு ஜீவனுக்கிட்டேயும் இந்த அழகுதில் இந்த வந்து இதுவில் தான் இருக்குது. இவ்வளோ நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும்? எல்லாமே இறைவன் பார்த்துப்பார். நீங்கள் டென்ஷன் ஆகுன்றது இல்லை. நீங்கள் கடமையை செய்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது. தவறுகள் செஞ்சால் தான் டென்ஷன் ஆகணும். கடமையை செஞ்சும் போது இன்பம் தான் பெற முடியும். தவறுகள் செய்யும் போது நீங்கள் தண்டனைக்கு உள்கொள்வீங்க. மனசில் வந்து தவறுகள் இருக்குல்ல, அப்போ அந்த தவறுகள் இருக்கும்போது டென்ஷன் ஆகும் நம்மளுக்கு. ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டுமே, பண்ணிட்டு அந்த கண்ணு வந்து நம்மளுக்கு ஆட்டம் கண்ணோடு போயிடும். நம்ம தவறுகள் பண்ணாலும் அந்த கண்ணு வந்து நம்மளுக்கு எதையும் சாதிக்கலாம் அப்படி வல்லமை பெறும். இதுதான் இந்த கண்ணுலேயே தெரிஞ்சுக்கலாம். ஒன்று தவறு பண்ண அப்படியே தடுமாற்றம் வரும். அதே வந்து தவறு பண்ணலைன்னா நம்ம எது வேணாலும் சாதிக்கலாம். நம்ம என்ன தவறு பண்ணோம் உலகத்துக்கு? அந்த மாதிரி நம்ம வந்து எது வேணாலும் சாதிக்கலாம். இதுதான் ரெண்டு தான் உலகத்தில். தவறு இல்லை, அதுதான். அவங்க தவறு பண்ணுறாங்க, ஆன்மீகம் தவறு பண்ணுது. நீங்கள் வந்து குடும்பத்தில் தவறு பண்ணாத ஒருத்தனுக்கு ஒருத்தியாக அன்பாக குடும்பமாக இருந்தீங்கன்னாவே இறைவன் போய் சார்ந்துடுவீங்க. அன்பே சிவம், சித்திராலயம் போகும், இறைவன் அழைச்சிடும்.